வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விவேகன் பேசுகிறேன். உங்களுடைய கெரியர் கன்சல்டன்ட், உங்களுடைய உண்மையான கெரியர் நண்பன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடனில் வரக்கூடிய கனவு சீரீஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை. இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சார். யார் அவர்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சாதாரணமாக கடலூர் மாவட்டத்தில் பிறந்து இன்னைக்கு கிஸ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு சாஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு டேட்டா பேஸ் அனலைஸ் பண்ணி பேசக்கூடியவர் தான் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம். அவரோட வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அக்யூரேட்டான ஒரு டேட்டாவோட எடுத்து பேசக்கூடிய நபர். அவருடைய தகவல் பேரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளையும் அது சார்ந்த படிப்புகளையும் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது சிவகங்கை. ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் சார் கொடுத்துருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் எப்படி நம்ம பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர். ஸோ நமக்கு ஒரு ஃபுட்டு எப்படி கிராப் எப்படி பண்ணுறது, என்ன காய்கறிகளில் என்னென்னலாம் வேல்யூடடாக இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர். நம்பர் 2, ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். அந்த ஃபுட்டை எப்படி வேல்யூ ஆடடாக பண்ணுறது, அதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு மேங்கோவாக இருந்தால் பல்ப் பண்ணி கொடுக்கலாம், அதை பவுட்ரு பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி. தேர்டு இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபெசிலிட்டி வேணும். எங்கெங்கே ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கோ அங்கேயே நம்ம பண்ணாதான் நமக்கு அதனுடைய வேல்யூ ஆடட் இருக்கும். ஸோ அப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நெக்ஸ்ட்டு, எப்படி தான் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் ஆள் பாதி ஆடை பாதின்றதும், ஒரு ப்ராடக்டை பார்த்தது நமக்கு பிடிக்கணும். ஸோ ஒரு மேங்கோ ட்ரிங்க் இருக்குது அப்படின்னா ஒரு டெட்ரா பேக்கில் பார்த்ததும் ரேட் நல்லா இருக்கும், உள்ள சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சில பேர் ஃப்ளைட்டில் போகிறப்ப பார்த்துருப்பாங்க, பேப்பர் போட்டுன்னு ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த பேக்கிங்கை பார்த்தே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பேக்கிங். அண்ட் தென் இருக்கக்கூடியது லாஜிஸ்டிக்ஸ். இதை எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவகங்கையிலேருந்து அக்ராஸ் தி இந்தியா கொண்டு போகணும், அக்ராஸ் த வேர்ல்டு கொண்டு போகணும். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு வேணும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்பெஷலிஸ்ட்டாக அதுக்கு என்ன படிக்கணும்னா 100% நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அதுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த நிறையா கோர்சஸ் நம்ம படிக்கலாம். அண்ட் தென் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ஃபுட் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு சேம் ஐஎஃபிடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இந்தியாவிலே நம்பர் 1 நம்ம ஊர் தஞ்சாவூரில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு மேகி பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு இந்தியாவில் எனி ப்ராடக்ட் வந்தாலும் அதனுடைய ரிசர்ச் பேஸை எடுத்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி கம்பெனி. ஸோ அது நம்ம படிக்கலாம் த்ரூ ஜிமெயின். ஸோ ஆல் இண்டியா கோட்டா தான் வரும். அதை பற்றி டீட்டெயில்டாக எங்களுடைய மற்ற ஷோஸில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஈச் அண்ட் எவ்ரி திங் நுக் அண்ட் கார்னர் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். அண்ட் தென் ஃபுட் அண்ட் இந்த பெவரேஜஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க டெஃபினட்டாக வேணும். எனி இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இஸ் மேண்டேட்ரி. அது ஒன்று படிக்கணும். இந்த பேக்கிங் டிசைன் நான் சொல்லியிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். இந்த ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்திங்கன்னா என்ஐஎஃப்டி, என்ஐடி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். ஸோ அந்த டிசைனில் இருக்கக்கூடிய கோர்சஸ் நம்ம பண்ணாலும் ஸோ இதுக்கு கம்பேட்டபிள் நமக்கு வரும். அண்ட் தென் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ எனிவேர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இன்னைக்கு லாஜிஸ்டிக்ஸ் இஸ் கோயிங் டு ரோல் த நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் பிஸ்னஸ். மேனுஃபேக்சரிங்கை விட ஒரு ப்ராடக்டை நம்ம அமேசான் வழியாக இகாம் எக்ஸ்பிரஸ் நிறைய கம்பெனிஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. லோயஸ்ட் காஸ்ட்டில் எப்படி ஒரு 50 ரூபா இருக்குன்னா அதை 40 ரூபாய்க்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்ற லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இட் இஸ் மூவிங் அப் ஹெவிலி. ஸோ இந்த கோர்சஸ்களுக்கெல்லாம் நமக்கு சிவகங்கையில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது.